ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க் ஸ்டடி டெஸ்க். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் விளையாடலாம். அதுக்கு நான் சொல்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஓகே வீட்டில் இருக்கிற கேட்டு, ஒரு கோல்டு செயின், அப்புறம் காப்பர் ஒயர், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட்டு சாக் பீஸ், பென்சிலோட டிப்பில் இருக்கும் இல்லையா, கிராஃபைட், இது அப்புறம் சல்ஃபர், கோல், இதெல்லாம் ஒரு வேறு கேட்டகரி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ஸ்பூனை பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் சாக் பீஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக அதை பிரேக் பண்ணிடலாம், நம்ம உடச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஒயர்ஸை ஏன் காப்பரில் தான் மேட் பண்ணுறாங்க? நம்ம வீட்டில் அதே மாதிரி பாத்திரங்கள் ஏன் நாம் ஒரு அயன்லேயோ இல்லை அலுமினியம், சில்வர், இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ எதுக்காக? ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், சீட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலமெண்ட்ஸை 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று மெட்டல்ஸ், இன்னொன்று நான் மெட்டல்ஸ். ஓகே, எதெல்லாம் நம்ம மெட்டல்ஸ் சொல்கிறோம்? ஜென்ரலி லஸ்டரஸ், malleable, ductile, good conductors of heat and electricity. அதாவது ஒரு மெட்டல் எப்படி இருக்கும், அது லஸ்டரஸாக இருக்கும், அதாவது ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி ஹார்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அயன், காப்பர், சில்வர், கோல்டு, இது எல்லாமே மெட்டல்ஸில் வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் கீழே உங்களுக்கு எஃப்இ, சியு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எஃப்இனா அயன், சியுனா காப்பர், இதெல்லாம் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஜென்ரலி டல், பிரிட்டில், புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பின்னாடி இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டெஃபினிஷனுக்காக நான் இப்போ ஜஸ்ட் சொல்கிறேன். நம்ம பின்னாடி இதை ஒன்று ஒன்றா கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இது எல்லாமே நம்மளுக்கு நான் மெட்டல்ஸில் வரும். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று மெட்டல்ஸ் அண்ட் இன்னொன்று நான் மெட்டல்ஸ். ஓகே, இப்போ இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் இங்கே டெஃபினிஷனில் படித்ததை இப்போ நாம் இங்கே கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி நல்லா கிளியராக பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லஸ்டரஸ். அதே நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், டல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷைனி. மெட்டல்ஸ்னால் லஸ்டரஸ் அப்படின்னா ஷைனியாக இருக்கும். நம்ம மெட்டல்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு கோல்டு செயின் எடுத்துக்கலான்னு சொன்னேன்ல, அப்போ அந்த கோல்டு செயின் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி சில்வர் எடுத்துக்கோங்க, அதுலேயும் அந்த ஷைன் இருக்கும். காப்பர், அலுமினியம், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஷைனிங் இருக்கும். ஸோ இதுதான் லஸ்டரஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். இப்போ சார்கோல் எடுத்துக்கோங்களேன். சார்கோல்னால் என்ன, ஒரு அடுப்பில் இருக்கிற கரி. ஸோ அது ஒரு நான் மெட்டல். அந்த கறி எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, டல்லாக இருக்கும் இல்லையா, அதில் ஷைனிங் இருக்காது. அது மாதிரி அந்த சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஷைனிங் இருக்குமா, இருக்காது. அப்போது அது நான் மெட்டல்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டி. அப்போது மெட்டல்ஸ்னால் லஸ்டரஸ், ஷைனியாக இருக்கும். நான் மெட்டல்ஸ்னால் டல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஹார்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்பூன், அயன், இதெல்லாம் எப்படி இருக்கும், மெட்டல்ஸ் ஹார்டாக இருக்கும். பட் அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. சோடியம் அண்ட் பொட்டாசியம், இது ரெண்டும் ஹார்டாக இருக்காது. இட் இஸ் வெரி சாஃப்ட். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேஸை தான் சீட்டெட்டில் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சோடியமை ஒரு நைஃபால் நம்ம கட் பண்ண முடியும், அப்போ அது சாஃப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸு எல்லாமே ஹார்டாக இருக்கும். பட் எக்ஸப்ட் என்ஏ. என்ஏனா சோடியம், கேனா பொட்டாசியம். நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா பிரிட்டிலாக இருக்கும். ஓகே, இது ஹார்டாக இருக்கும் அப்படின்னா இது நாட் மேலபிள்.
பிரிட்டில்னா நாட் மேலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து நம்ம வந்து இட் cannot be beaten into sheets. மேலபிள்னா இங்கே என்ன பார்த்துருக்குறோம், இட் கேன் பி பீட்டன் இன் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டில்னா நான் மேலபிள், நாட் மேலபிள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷீட்ஸாக அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நான் மெட்டலை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் மெட்டல்ஸை நாம் வந்து ஒரு ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் மேலபிள். மேலபிள் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கோல்டு அதுவே எடுத்துக்கலாம். ஒரு கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுவார், ஒரு கோல்டு ஜுவல்லரி செய்யறதுக்கு ஒரு ஹேமர் சின்னதாக எடுத்து அந்த கோல்டு வந்து டிசைன் எப்படி பண்ணணுமோ அதுக்கு வந்து அதை எப்படி வேணுமோ அதை தட்டுவார் இல்லையா. அப்படி தட்டும்போது நாம் அந்த ஜுவல்லரி வந்து உடையாது. பட் என்ன ஆக முடியும், அதை வந்து தின் ஷீட்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தின் ஷீட்ஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவார். ஸோ அதுக்கு பேர் தான் மேலபிள். இட் கேன் பி பீட்டன் இன்டு ஷீட்ஸ். பட் நான் மெட்டலில் அதை பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டக்டைல். டக்டைல் இட் கேன் பி ட்ரான் இன்டு ஒயர்ஸ். இப்போ நம்ம காப்பர் ஒயர் இருக்குது, எலக்ட்ரிக் ஒயரில் காப்பர் ஒயர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அந்த காப்பர் ஒயரை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், வளைக்க முடியும், நீட்ட முடியும், அது வந்து நல்லா அப்படி ரோல் பண்ண முடியும். ஸோ எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் டக்டைல். பட் நான் மெட்டல்ஸ் நான் டக்டைல், அதை வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போது நம்ம அடுப்பில் வந்து ஒரு அலுமினிய பாத்திரமோ இல்லை ஒரு அயன் ஆர் சில்வர் வெசல் வந்து நம்ம வைக்கிறோன்னா அதில் வந்து என்ன ஆகுது, ஹீட்டை வந்து அது இழுத்துக்குது இல்லையா, கண்டக்ட் பண்ணுது. ஸோ அப்போ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பட் நான் மெட்டல் வந்து புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அது வந்து கண்டக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு ஹை டென்சிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். நான் இப்போ தான் சொன்னேன், அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்ச உடனே என்ன ஆகுது, சூடாகுதா, அப்போ அதோட மெல்டிங் பாயிண்ட்டு ஹையாக இருக்கும். பட் நான் மெட்டல்ஸ் வந்து லோ டென்சிட்டி அண்டு லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இந்த மெட்டல்ஸில் ஹை டென்சிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, இதுலேயும் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதில் வந்து மெர்க்குரி, சரியா, மெர்க்குரி அது வந்து லிக்விடாக இருக்கும். மெர்க்குரி வந்து ஒரு லிக்விடாக இருக்கும். இதில் வந்து நான் மெட்டலில் எக்ஸப்ட் டைமண்டோட எல்லாமே லோ டென்சிட்டி லோ மெல்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். பட் டைமண்ட் மட்டும்தான் வெரி ஹை டென்சிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சோனாரஸ்னால் ப்ரொடியூஸ் சவுண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கிங். இப்போது நம்ம ஸ்கூலில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் பெல்லு, அப்புறம் ஒரு டெம்பிள், ஒரு கோவிலில் இருக்கிற பெல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அயனில் வச்சுருப்பாங்க இல்லையா. அயனோ இல்லை நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரம் வீட்டில் இருக்குது, அதில் என்ன பண்ணணும், நம்ம இதை தட்டும்பொழுது நம்மளுக்கு ஒரு சவுண்டு வரும். அதே மாதிரி அயன் எடுத்து தட்டும்போது சவுண்டு வரும் இல்லையா. அது எந்த மாதிரி சவுண்டு வரும், ஒரு உங்களுக்கே தெரியும், நம்ம அடிக்கும்போது அந்த சவுண்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு இது தட்டுறதுக்கும் ஒரு சவுண்ட் மேக் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சோனோரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் மெட்டல்ஸ் வந்து இப்போ ஒரு சாக்கே எடுங்களேன், அதை வந்து நம்ம எடுத்து தரும்போது அந்த அளவுக்கு வந்து அது இதில் வர மாதிரி அதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அப்போ அது நான் சோனோரஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாமில் முக்கியமாக இந்த எக்ஸப்ஷனல் கேஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகே, லெக்சரஸ் அப்படின்னா அது வந்து மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், லெக்சரஸாக இருக்குமா இல்லை டல்லாக இருக்குமா, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்கள். சோடியம் இஸ் ஸ்டோர்ட் இன் கெரோசின். வை? இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஏன் வந்து மெட்டல் சோடியமை வந்து கெரோசினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. சோடியம் இஸ் எ வெரி ரியாக்டிவ் மெட்டல். சோடியம் வந்து வெரி ரியாக்டிவ் மெட்டல் சொல்கிறாங்க. இப்போது ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் மேலேருந்து கீழே வரைக்கும் மெட்டல்ஸை வந்து எது ஹை, மேலே இருக்கிறது எல்லாமே ஹை ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருக்கும். கீழே இருக்கிறது எல்லாம் லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருக்கும். அதில் சோடியம் வந்து மேலே இருக்கும். ஸோ அப்போ இட் இஸ் எ வெரி ரியாக்டிவ் மெட்டல், ரொம்ப ரியாக்ட் ஆகும் அது வந்து மெட்டல்ஸு. ஸோ அதனால் இட் ரியாக்ட்ஸ், அது எது கூட ரொம்ப ரியாக்ட் ஆகுமா, இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர் இன் அண்ட் விகாரஸ்லி.
அதை நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரில் அதிகமாக என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதே மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதில் பட்டு அது என்ன ஆகும்னா கெரோசின் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பர்ஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை என்ன பண்ணுறாங்கன்னா கெரோசினில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கெரோசின் என்ன பண்ணும், அது வந்து அந்த ஏரும் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ஆகாமல் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க, ஒய் சோடியம் இஸ் கெப்ட் இன் கெரோசின் அப்படின்னு, ஸ்டோர்ட் இன் கெரோசின் அப்படின்னு கேட்டாங்கன்னா டு இட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர் இன் ஏர் விகோரஸ்லி, அது விகோரஸாக ரியாக்ட் பண்ணும். அதனால் டு ப்ரிவென்ட் திஸ் அதை வந்து என்ன பண்ணுறாங்க கெரோசினில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெர்க்குரி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் சொன்னோம் இல்லையா. மெர்க்குரி இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஒய்? இட் ஹேஸ் வெரி வீக் மெட்டாலிக் பாண்டிங். அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்பாங்க, மெர்க்குரி இஸ் லிக்விட். மெர்க்குரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். தெர்மாமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மெர்க்குரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஏன்னா இட் ஹேஸ் அது வந்து அந்த பாண்டிங் வந்து அதோட பாண்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், மெட்டல்ஸ் இப்போ இன்னொரு வாட்டி ஒரு குவிக் மெமரியாக சொல்கிறேன். மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்ட்ராங் அண்ட் ஷைனி அண்ட் குட் கண்டக்டர்ஸ். non-metals are generally dull, brittle and poor conductors. இதோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அயன், காப்பர், அலுமினியம், ஜிங்க் இது எல்லாமே வருது. நான்-மெட்டல்ஸில் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின், சல்ஃபர், பாஸ்பரஸ், அயோடின், பிராமன் இதெல்லாம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் இது சீடெட்டோட ஃபேவரட் கொஷின்ஸே இங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நேரம் நாம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதாவது ஒரு மெட்டலோட மேல் பகுதி அதோட பாடியை பார்த்தோம் இல்லையா. இப்போ உள்ள கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் வந்து முக்கியமாக எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா இட் லூஸ் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் கேட்டயான்ஸ். அதாவது மெட்டல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணும். அப்படி லூஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மோஸ்ட்லி ஃபார்ம் பேசிக் ஆக்சைட்ஸ். அதாவது இந்த மெட்டல்ஸ் வந்து இன்னொரு இது கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பேசிக்காக தான் இருக்கும், அசிட்டிக்காக இருக்காது. மோஸ்ட்லி ஃபார்ம் பேசிக் ஆக்சைடை தான் அசிட்டிக் ஆக்சைடை தான் அது வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பேசிக் ஆக்சைடு தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் மெட்டல்ஸ் தான் அசிட்டிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர், பட் அது லூஸ் பண்ணுறதுனால டு ஃபார்ம் கேட்டயான்ஸ். கேட்டயான்ஸ்னால் பாசிட்டிவ் அயான்ஸை அது வந்து லூஸ் பண்ணால் பாசிட்டிவ் அயான்ஸை அது வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான்ஸ்க்கு பேர் கேட்டயான். நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் நேச்சர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டல்ஸ்னால் எலக்ட்ரோ பாசிட்டிவ், நான் மெட்டல்ஸ்னால் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இது என்ன பண்ணும், இட் கெயின்ஸ் ஆர் ஷேர் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இட் கெயின்ஸ், அதாவது நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. இந்த மெட்டல்ஸ் வந்து அதுக்கு நிறைய வந்து தானம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மெட்டல்ஸ் கிட்ட நிறைய இருக்குது, அதை வந்து மற்றவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ லூஸ் எலக்ட்ரான்ஸ் அது என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அது வந்து லூஸ் பண்ணிக்குது. அது லூஸ் பண்ணும் பொழுது என்ன கேட்டயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுதான் பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் மெட்டல்ஸ் என்னது, இது கொடுக்குது இல்லையா, அப்போ அது வந்து என்ன பண்ணிக்குது, வாங்கிக்குது, கெயின். அது வாங்கிக்கிறதுனால அது வந்து நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் நேச்சர், மோஸ்ட்லி ஃபார்ம் அசிட்டிக் ஆக்சைட்ஸ். ஓகே, மெட்டல்ஸ்னால் பேசிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், நான் மெட்டல்ஸ்னால் அசிட்டிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் வாட்டர், ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் வாட்டர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆக்சிஜன் பார்க்கலாம். இப்போ மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. மெட்டல் ஆக்சைடு நான் அப்போ தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு மெட்டல் வந்து இன்னொரு ப்ராடக்ட் கூட ரியாக்ட் பண்ணால் பேசிக் தான் கிடைக்கும், மேக்ஸிமம் பேசிக் தான் கிடைக்கும்னு சொன்னேன். அப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம வீட்டில் கேட் இருக்கு இல்லையா,
அது வந்து ரஸ்ட் ஆகிடும், அதாவது துருப்பிடிச்சு போயிடும். எதனால் அப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடில் தான். ஒரு மெட்டல் தானே அயன்றது, ஒரு மெட்டல். அது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து அது மேலே மாய்ஸ்சர் பண்ணுறதுனால அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது, ரஸ்ட் ஆகிடுது. அதுக்கு பேர் தான் மெட்டல் ஆக்சைடு. அது வந்து பேசிக் இன் நேச்சர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெட்டல் ஆக்சைட்ஸ். கேட்பாங்க, மெட்டல் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணால் மெட்டல் என்ன ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும், மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும்னா பேசிக் இன் நேச்சராக இருக்கும், பேசிக்காக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியமோட ஃபார்முலா Mg, ஆக்சிஜன் வந்து இங்கே O2. இது ஃபார்ம் ஆனால் 2MgO, 2Mg ப்ளஸ் இது வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அலுமினியம் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அலுமினியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் காப்பர் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் காப்பர் 2 ஆக்சைடு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், படிச்சுக்கணும். மெக்னீஷியம் ஆக்சிஜன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கேட்பாங்க இது மாதிரி டைரெக்டாக வராது. நம்ம அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னுட்டு. ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு பாருங்கள், எந்த மாதிரி வாட்டர் கூட வந்து அது ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு வாட்டர். ஒரு மெட்டல் கோல்டு வாட்டரு கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஆகும், வெரி ஃபியூ மெட்டல்ஸ் ரியாக்ட். ஓகே, கோல்டு வாட்டர் கூட வெரி ஃபியூ மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே சோடியம் ஃபார்முலா Na, H2Oன்றது வாட்டர் இல்லையா, வாட்டர். இங்கே என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் ரியாக்ட்ஸ் வித் கோல்டு வாட்டர் டு ஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு. NaOH அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறதுனால இது ஹைட்ராக்சைடு இல்லையா. ப்ளஸ் H2. முக்கியமானது என்னன்னா ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். நான் முன்னாடியே ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் லெசனில் சொல்லியிருந்தேன். ஒரு மெட்டல் ஆசிடோட ரியாக்ட் ஆனால் இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் வித் பாப் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே பாருங்கள், Naவும் ஒரு மெட்டல், பொட்டாசியம் Kவும் ஒரு மெட்டல், கால்சியமும் ஒரு மெட்டல். இது மூணும் சேர்ந்து வாட்டர் கூட, அதுவும் கோல்டு வாட்டர் கூட ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது along with hydrogen gas. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. நெக்ஸ்ட் வித் ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம். ஹாட் வாட்டர் கூட இல்லை ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகுனா என்னென்ன மெட்டல் வந்து கேட்பாங்க, எந்த மெட்டல் வந்து கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும், எந்த மெட்டல் ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்னு கேட்கும்போது இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மெக்னீஷியம், ஜிங்க்கு, அயன் இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர் ஆர் அலுமினியம் இது எல்லாமே ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம் கூட வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. மெக்னீஷியம் ஹாட் வாட்டரில் மட்டும்தான், ஜிங்க்கும் அயனும் வந்து ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகுது இல்லையா, ஸ்டீம் வாட்டரில் ரியாக்ட் ஆகுது. மெக்னீஷியம் அண்டு வாட்டர் ரியாக்ட் ஆனால் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ப்ளஸ் வாட்டர் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ், அயன் ப்ளஸ் வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது அயன் டு ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பாருங்கள், ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆசிட்ஸ். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம், இப்போ சொன்ன மெட்டல் ப்ளஸ் ஆசிட் சேர்ந்தா என்ன கிடைக்குது, ஒரு சால்ட் கிடைக்குது, ஒரு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது அப்படின்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், மெட்டல், ஜிங்க் மெட்டல், அது வந்து ஒரு ஆசிட், என்ன ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சால்ட்டு, என்ன சால்ட்டு கிடைக்குது, ஜிங்க் குளோரைட் கிடைக்குது ப்ளஸ் H2 கேஸ் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது, எப்போ கேட்டாலும் நம்ம எழுதணும். மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றத நம்ம திரும்ப சொல்லி பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கீ பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த படித்ததில் என்னென்ன கற்றுட்ருக்கோம், மெட்டல்ஸ் ஆர் லெக்சரஸ், மேலபிள், டக்டைல் அண்ட் குட் கண்டக்டர்ஸ். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், டல்லாக இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும், புவர் கண்டக்டர்ஸ். அடுத்தது மெட்டல் வந்து பேசிக் ஆக்சைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும்.
metals react with oxygen and water to form oxides or hydroxides. Oxygen ஓட react ஆகும்போது metal oxides produce பண்ணும் and metals வந்து water கூட react ஆகும்போது hydroxides produce பண்ணும். நம்ம படிச்சோம் இல்லையா magnesium hydroxide அந்த மாதிரி. So metals react with acids to form salt plus hydrogen gas. கேட்பாங்க metal react with acids to form என்ன ஃபார்ம் ஆகும்னா salt hydrogen gas ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய சாப்டர், நம்ம ஒரே வீடியோவில் இதை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம பார்ட் 2 வீடியோ அண்ட் பார்ட் 3 வீடியோ வரைக்கும் நம்ம இது போகும். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டி சீரீஸ் பார்க்க போகிறோம், அக்வாரிஜியா அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். இதில் மெட்டல்ஸை பார்த்தோம், அதில் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸை பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.